கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களை இந்த காணொளி மூலம் காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே தியானத்திற்கென்று வேத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பல அற்புதங்கள், பல காரியங்கள்லாம் நமக்கு தெளிவாய் தேவன் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த 1ஆம் அதிகாரத்தில் ஆதாமுடைய விலா எலும்பு எடுக்கப்பட்டது. எப்படி என்றால், நம் உடலிலே முக்கியமான பகுதி விலா எலும்பு இல்லாமல் பலனாய் யாரும் இருக்க முடியாது, எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது. அதே போல் அந்த விலா எலும்பு நம்ம சரீரத்தில் ஒரு பலன் உள்ளதாக இருக்கிறது. அதை தான் தேவன் நம்மளை முக்கியப்படுத்துகிறார். விலா எலும்பு நம்முடைய சரீரத்தில் முக்கியமான பகுதியாக இருந்தாலும், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும், ஏதோ இந்த விலா எலும்பை தொடும்போது இயற்கையாகவே கோபம் வரும் அல்லது கூச்சம் வரும். காரணம் என்ன தெரியுமா? அந்த எலும்பு ஒரு கூச்சமுள்ள இடம். சாதாரணமாக கைப்பட்டாலே சில பேருக்கு கூச்சமுள்ள வருவாள். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அது கூச்சமும் கோபமும் தேவனுடைய பார்வையிலே அது உதறி தள்ளிவிட்டு போகலாம். காரணம், தேவனுடைய பார்வையிலே அது சுறுசுறுப்புள்ளதாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரியம். ஆகவே இந்த விலா எலும்பிலே மனிதன் அந்த ஆதாமை அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அந்த விலா எலும்பை எடுக்கும்போது அந்த மனுஷன் பலகீனப்பட்டவனாய் மாறிவிடுவானோ என்று ஒரு திகில் நமக்கு வேண்டாம். அந்த விலா எலும்பை எடுக்கும்போது அவனை மண்ணினாலே உண்டாக்கினது போல அந்த மண்ணினாலே அந்த விலா எலும்பை மூடவில்லை, சரீரத்தினாலே மூடினார். ஏன்னா அந்த விலா எலும்பு மண்ணினாலே மூடினால் அதில் அப்படி எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு வாழ முடியுமோ தெரியாது. ஆனால் விலா எலும்பு சரிந்து விடும். அதனாலே அந்த மாமிசத்தை எடுத்து மாமிசத்தினாலே அந்த இடத்தை மூடுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவன் பலனுள்ள மனுஷனாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய குறிக்கோள். அதே போல் அந்த விலா எலும்பை எடுத்து அந்த மனுஷை உருவாக்கும்போது தேவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. பாருங்கள், அந்த விலா எலும்பை எடுத்து அந்த மனுஷை உருவாக்குவது பெரிய காரியம். யாராலையும் செய்ய முடியாது, எந்த மனுஷனாலும் உருவாக்க முடியாது. மற்ற பொருட்களை உருவாக்கலாம், எவ்வளவோ மேன்மை பொருந்தின பொருட்களை உருவாக்கலாம், எவ்வளவோ நம்ம கண்கள் காண ஆச்சரியப்படத்தக்கதமான பொருள்களை உண்டாக்கலாம். ஆனாலும் தேவன் அதிசயமாய் மனுஷை உருவாக்குறதும் அல்லாமல் ஒரு உயிரை உருவாக்குறது, அதுதான் நமக்கு முக்கியம். விலா எலும்பு போயிட்டு என்று பலகீனப்பட்டவனாய் ஆதாம் போகவில்லை, ஒரு உயிரை உருவாக்குறார் பாருங்க, அதுதான் அற்புதம். விலா எலும்பிலே அதுதான் அற்புதம். அது என்ன என்றால், அது சுறுசுறுப்புள்ள ஜீவியம் நமக்கு வேண்டும். சுறுசுறுப்புள்ளவர்களாய் நம்ம ஜீவிக்க வேண்டும். சோம்பேறித்தனம் நமக்கு இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இருந்தால் பாவங்கள் நம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். தரித்திரம் வழிப்போக்கனை போல போகும் என்று வேத வசனம் விளக்கத்தின்படி இந்த சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே இந்த தேவனுக்கு பிரியம். தேவனுக்கு பிரியப்படி அவர்கள் நம்மளை உண்டாக்கி அதுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து நம்மளை ஆச்சரியப்படத்தக்கதாக, அதிசயம் படத்தக்கதாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே நீங்களும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாறுங்கள். சுறுசுறுப்புள்ளவர்களை எவ்வளோக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறீர்களோ அவ்வளோக்கு தேவனுடைய பார்வையிலே நலமானதாக இருக்கும். ஆத்துமாக்களை உங்களை தேடி கொண்டு வந்து விடுவார். இப்போ யாராக இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பை நம்ம கையாள வேண்டுவதில் பெரிய காரியம். ஆமென். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறது நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனத்தில் தியானிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கோடி நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும், கேட்கிற ஜனங்களே ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.